விஸ்வேஷம் மாதவம் சுண்டிம் தண்டபாணிஞ்ச பைரவம் வந்தே காஷீம் குஹாம் கங்காம் பவானீம் மணிகர்ணிகாம். இந்த வீடியோவில் காசி விஸ்வநாதர் கோயில் ட்ரஸ்டியான நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்ரீ வெங்கட்ரமண கணபாடிகள் அவர்கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் காசி தமிழ் சங்கமம், காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற கனெக்ஷன், பாரதியார் காசியில் வாழ்ந்த சரித்திரம், இதை பற்றிலாம் விரிவாக பேசியிருந்தாரு. இந்த வீடியோவில் காசி யாத்திரை எதுக்காக செய்யணும், அதோட மகிமை, இதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு மனுஷத்துக்கு 3 ரிணம்: ஆத்மரிணம், தேவரிணம், பித்திருணம். அதுக்காக நம்ம தென்னாட்டிலேருந்து ரொம்ப ஸ்ரத்தையா நம்ம எல்லாருமே ராமேஸ்வரமில் யாத்திரை ஆரம்பித்து ராமேஸ்வரம் மணல் எடுத்துட்டு பிரயாக்கு வரா. பிரயாகில் ரொம்ப விசேஷமாக ஆத்மரிண விமோச்சனத்துக்காக வேணிதானம்னு சொல்லியிருக்கு. ஒரு சௌபாகியவதி ஸ்திரீக்காக சௌபாகியம் விருத்திக்காக அவள் ஹஸ்பண்ட் தலை பின்னி லக்ஷ்மி மாதவர் ரூபமா பூஜை ஆகி நுனி பாகத்தை வெட்டி அதுல குங்கும மஞ்சள்லாம் வச்சு சிவேணியில விசர்ஜனம் பண்ணி சிவேணியில ஸ்நானம் பண்ணின அப்புறம் பிண்ட பிரதானம் தர்ப்பணம் பண்றா. ரொம்ப விசேஷம். ஆத்மரிணம் விமோச்சனத்துக்காக பிரயாகில பண்றா. அந்த பிரயாகில பண்ணின அப்புறம் அந்த வஸ்திரத்தை அங்கேயே தியாகம் பண்ணிடணும். ஏன்னா அது ஆத்மரிண விமோச்சனம். அதை முடிச்சுட்டு காசிக்கு வரா. காசி தேவ யாத்ரான்னு சொல்லியிருக்கு. காசிக்கு வந்தா சந்த சுத்தி கோவில் தரிசனம் பண்ணிட்டே இருக்கணும். விஸ்வநாதர், அன்னபூர்ணா, விசாலாட்சி, டுண்டி கணபதி, காலபைரவர், அந்த மாதிரி பல கோவில் காசியில் இருக்கு. ஏன்? ஏன்னா இந்த காசி இருக்கே பரமசிவனோடது ராஜதானி. பகவான் அம்பாள் பார்வதிக்கா இந்த காசியை பண்ணியிருக்கா. திரிசூலத்தில் 3 பாகம். முதல் பாகத்தில் கௌரி கேதார் கண்டம், மத்திய பாகத்தில் விஸ்வநாத கண்டம், 3வது ஓம்கார கண்டம்னு திரிசூலத்தில் பகவான் வச்சுருக்கா. இதை வாராணசின்னு சொல்கிறோம். அசி கட்டம்னு ஆரம்பிக்கிறது. அசி வருணா, வருணா அசி சேத்தா வாராணசின்னு பேர். நம்ம தென்னாட்டிலேருந்து எல்லாரும் சொல்வா நான் காசிக்கு போகிறேன்னு சொல்லுவான். காசின ஞான பிரகாசம், சொர்க்கத்தோடையும் ஜாஸ்தி பிரகாசமாக இருக்கு. தேவத்தையெல்லாம் பார்த்தா எல்லாரும் சாட்சாத் இறங்கி இந்த காசி பூமிக்கு வந்துட்டா. இங்கே தான் வாசம் பண்ணுறா, இங்கே தான் கங்கா ஸ்நானம் பண்ணுறா, இங்கே தான் ஜபம் பண்ணுறா, இங்கே தான் ஒரு தேவதாவும் சிவலிங்க ரூபமாக உட்காண்டிருக்கா. அதுக்காக காசி வந்தால் சுற்றி கோவில் தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் பித்திருக்களுக்காக ஸ்ராத்தம் பண்ணுறோம். ஏன்? கலியில் பிரத்யக்ஷமாக அம்பாள் யாருன்னா கங்கா சொன்னா. அம்பாள் பிரசன்னமாய் கங்கை ரூபத்தில் சலன்னு ஓடின்னு இருக்கா. அந்த கங்கா நதியில் ஸ்நானம் பண்ணினா பெரிய பெரிய பாப்பம்லாம் போகிறது. அந்த கங்கா நதினால பித்திருக்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணுறோம். பித்திருக்கள்லாம் சந்தோஷப்படுறா. ஓ, காசிக்கு வந்திருக்காளே, கங்கா ஜலத்தினால தர்ப்பணம் பண்ண போகிறாளே, நான் ஸ்வர்க்கத்துக்கு போயிடுவேனே, புனர்ஜன்மம் கிடையாதே அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அதுக்காக காசியில் சாத்தமும் பண்ணுறா, கோவில் தரிசனம் பண்ணிகிட்டே இருப்பான். மோக்ஷ பூமின்னு சொல்லியிருக்கு காசியை. பரமசிவன் யார் மிருத்யு அடைகிறாளோ காசியில், இல்லாட்ட யார் காசியில் இந்த மாதிரி ஸ்ராத்தாதி கிரியை பண்ணுறாளோ அவளுக்கு தாரக மந்திரத்தினால மோட்சம் தரா. அந்த மாதிரி பூமி மோக்ஷ பூமி இது. இதுக்கு பேர் தேவ யாத்ரான்னு சொல்லியிருக்கு. இதை முடிச்சா அப்புறம் நேராக கயாவுக்கு போகிறான். கயா பித்ருணம் விமோச்சனத்துக்காக அங்கே போய் ஸ்ராத்தம் பண்ணுறோம். அங்கே 3 இடம் ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கேன். பல்குனி தீரம், விஷ்ணு பாதம், அக்ஷய வட்டம். 5 புள்ள இருந்தாலும் பித்திருக்கள்லாம் அங்கே வெயிட் பண்ணுறாளாம். 5 புள்ள இருக்காளே, யாராவது பிண்டதானம் பண்ணுவாளா, அதால் எனக்கு மோட்சம் கிடைக்குமே. ஸோ கயாவில் போய் இந்த 3 இடத்துலையும் பிண்டம் போடுறோமே, சாட்சாத் பித்திருக்கள்லாம் கையில் வாங்கிக்கிறான். கையில் வாங்கிட்டு அவளுக்கு மோட்சம் கிடைக்கிறது. அதனால என்ன ஆகுது, நம்ம வீட்டில் பெரிய பெரிய பித்ருதோஷம்லாம் நிவாரணம் ஆகுது. அத்த பெரிய கயாவை திருப்பி சொன்னால் யாகம், பித்ரு யாகம். இது பித்ரு யஜ்யம். இலை மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பறக்க எடுத்து பித்தர்கள் பேரை சொல்லி அப்படி வச்சாலே 7 கோத்திரம் 101 தலைமுறைக்கு மோட்சம் கிடைக்கிறதான். அந்த மாதிரி பூமி கயா பூமி. அந்த மாதிரி தென்னாட்டிலேருந்து ரொம்ப ஸ்ரத்தையா வருஷம் ஃபுல்லாகவே ரொம்ப மனுஷாலாம் இந்த திஸ்தலி யாத்திரான்னு சொல்லியிருக்கே இதை பண்ணுறா. பண்ணிட்டு அவாவா பித்திருக்களுக்காக ஸ்ராத்தாதி கிரியை பண்ணி பித்ரு தோஷம் இல்லாத இருந்தால் நம்ம வீட்டில் எல்லாமே சௌக்கியமாக இருப்போம். ஒரு மனுஷத்துக்கு அவசியமாக
தன் லைஃப்பில் ஒரு தடவை காசிக்கு வந்தே ஆகணும். பகவானோடது ராஜதானி, கேபிட்டல் டவுன், சக்தி பீட்டம், விஷாலாட்சி ரூபமாக சாட்சாத் இங்கே உட்காண்டிருக்கா. அவசியமாக காசிக்கு வரணும், இந்த திஸ்தலி யாத்திரை பண்ணணும். யார் இருந்தாலும் ஒருத்தருக்குன்னு சொல்லலை, எல்லாருமே பண்ணணும். இது எல்லாருக்குமே சொல்லியிருக்கு. ராமேஸ்வரம்லேருந்து ஆரம்பித்து பிரயாகில் பண்ணி, காசியில் இந்த மாதிரி பண்ணி, கயாவில் பண்ணினா அப்புறம் திருப்பியும் காசி வந்து பிரயாகில் கங்காஜல் எடுத்துட்டு ராமேஸ்வரம் ராமநாதேஸ்வர் மகாதேவுக்கு அபிஷேகம் பண்ணினா அப்புறம் இந்த யாத்திரை பூர்த்தி ஆகுது. பகவான் விஸ்வநாதர் அன்னபூர்ணா விஷாலாட்சிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நன்னா இருக்கணும்னு பகவான் விஸ்வநாதர்கிட்ட. சதமானம் பவதி சதாய புருஷ சதேந்திரிய ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. ஓம்